குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு ஒரு பெரிய இஷ்யூ பார்த்தீங்கன்னா ப்ளோட்டிங் இஷ்யூ தான். ஸோ அதனால் என்ன ஆகுனா வயிறு ஒரு மாதிரி ஹெவியாகவும், ஒரு ப்ளோட்டட் எஃபெக்ட், ஒரு இரிட்டேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேர், அதாவது நீங்கள் இருந்த இடத்துலையே எப்படி அந்த ப்ளோட்டிங்கை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸசைசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேரில் இப்படி உட்காந்துட்டு மெதுவாக ஜஸ்ட் ஸ்டார்ட் மார்ச்சிங். ஸோ இது நீங்கள் பண்ணும்போதே உங்கள் இன்டெஸ்டைன் வந்து நல்லா அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப மைல்டாக நீங்கள் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் பண்ணால் போதும். ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக ட்விஸ்ட் யுவர் ரைட், ட்விஸ்ட் யுவர் லெஃப்ட். ஸோ ப்ளோட்டிங் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு, எக்ஸ்பெஷலி விமென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இரிட்டேஷன் கூட சொல்லலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஹெவியாக தெரியும், வெயிட் போட்ட மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அதனால் வந்து உங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸு, டைஜஸ்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரிலாக்ஸ். இப்போ கையை எப்படி வச்சுட்டு சீட்டர். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது நீ டு செஸ்ட் ஹோல்டு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் அப்டமனுக்கு நல்லாவே மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களால் அந்த ப்ளோட்டிங் இஷ்யூஸையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு சைட்வே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். Relax. Next side. Relax. ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் 10லேருந்து 15 வாட்டி, 2லேருந்து 3 வாட்டி எவ்ரிடே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ப்ளோட்டிங் இஷ்யூஸும் கம்மியாகும், உங்களோட அப்டமினல் மூவ்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், இன்டெஸ்டைனல் மூவ்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் உங்கள் பாடி லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ டெய்லி இதை மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.